வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வேர்க்கடலை சட்னி ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்தில் செய்கிற மாதிரியான சூப்பரான வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வேர்க்கடலை இந்த மாதிரி தோலை நீக்கிட்டு, நான் ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். அதோட தோலை இந்த மாதிரி நீக்கிட்டு அதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நான் 100 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். இது கூட 4லேருந்து 5 பல் பூண்டு செரிமானத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால் பூண்டு கொஞ்சம் நிறையவே சேர்ப்பேன் எப்போவுமே நான். இது கூட ஒரு சின்ன சைஸ் புளி, இது கூட கொஞ்சமாக துருவி வச்ச தேங்காயும் சேர்த்துக்கலாம். தேங்காய் அதிகமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம காரத்துக்காண்டி வரமிளகா சேர்த்துக்கலாம். நான் 7லேருந்து 8 வரமிளகா சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு ஒரு மாதிரி இனிப்பு சுவை இருக்கும், அதனால் வரமிளகா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு. இந்த சட்னி காரமாக இருந்தால் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூட லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வழுவழுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், சட்னி நல்லா வழுவழுன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த சட்னியை நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இந்த சட்னி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் இந்த அளவு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ இந்த சட்னியை நம்ம தாளிச்சிடலாம். வடை சட்டி அடுப்பில் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இது கூட லைட்டாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, இன்னமும் வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம சட்னியில் கொட்டி மிக்ஸ் பண்ணி விட்டலாம். அவ்வளோதான், சூப்பராக ரொம்ப குயிக்காக நிலக்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த நிலக்கடலை சட்னியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.